ஆண்டவர் இயேசு மிகவும் நல்லவர். இயேசுவின் நாமம் நம்முடைய வாயில் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உச்சரிக்கிறோம்? நம்ம என்ன செய்யணும்? எப்படி தேவன் நம்மளை பயன்படுத்தணும் என்பது ரொம்ப முக்கியமானது. தேவன் நமக்கு செய்வதற்கு நிறைய வழிகளை வைத்திருக்கிறார். அது நமக்கு தெரியாது. அது மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவில்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால அவர் செய்வார், அவர் சொன்னபடியே. நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுநாதர் சொன்னார், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துங்கள் அப்படின்னு சொன்னார். என் நாமத்தினாலே பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னார். என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன் என்று சொன்னார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு எதிரானவன் சவுல். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொன்னால் போதும் அவன் உடனே தாக்க ஆரம்பிச்சிருவான். அது அவ்வளவு பெரிய விரோதியாக இருந்தான். அவன் ஒரு தகவல் அவனுக்கு வருது, தமஸ்குல இயேசுவை தொழுகிறவர்களும் பிரசங்கிக்கிறவர்களும் நிறைய பேர் இருக்கிறார்கள். அங்க போனா நிறைய பேரை பிடிச்சி ஜெயிலில் போட்டு ஏதாவது செய்யலாம், அவங்களெல்லாம் தண்டிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லப்பட்ட போது ஆசாரியரிடத்தில் அதுக்குரிய நிருபங்களை வாங்கி கொண்டு அவன் தமஸ்கு நோக்கி பிரயாணம் பண்ணுகிறான் தன் சகாக்களோட. அப்படி அவன் போகும்போது சடுதி ஒளியில் ஒரு ஒளி பிரகாசமாய் அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று ஒரு வார்த்தை அவனுக்கு நேராக வந்தது. அப்பொழுது அவன், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். அதற்கு அந்த இடத்தில் அவர் சொன்னது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். அன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன், இயேசுவுக்காக அவருடைய நாமத்திற்காக சிரச்சேதம் பண்ணப்படும் நாள் வரைக்கும் இயேசுவை கர்த்தர் என்றும், இயேசுவை கிறிஸ்து என்றும், இயேசுவை தேவன் என்றும், இயேசுதான் இரட்சகர் என்றும் அவர் எழுதின நிருபங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பாருங்கள். ரோமர் நிருபத்திலிருந்து அவர் எழுதின ஒவ்வொரு நிருபத்திலையும் பாருங்கள். தன்னை அறிமுகப்படுத்தும் போது அவர் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகிய நான். இயேசுவின் நாமத்தை நீங்க அறிக்கை பண்ணணும். அப்பதான் பிசாசு பயப்படுவான். சபையில சில மாற்றங்கள் ஏற்படும். உங்க ஊழியத்துல, உங்க வாழ்க்கையில சில கிரியைகள் ஏற்படும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இது குறித்து நிறைய வசனங்கள் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தி பாடுங்கள். பாட்டுகளை பார்த்தீங்கன்னா எப்படி எப்படியோ இருக்குது பாட்டு இல்ல. யாருமே எனக்கு இல்லப்பா, அதனால நான் உங்ககிட்ட வந்திருக்கேன்ப்பா பாட்டு. இப்போ யாராவது இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாப்பா? எல்லாம் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா உண்மை போல யாரும் இல்லை. அம்மா அப்பா அன்பு கூறாமலா இருக்கிறாங்க. நல்ல பாஸ்டரை கொடுத்துருக்கிறாரு, அவரு அன்பு இல்லாமலா இருக்கிறாரு. எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. எல்லாரையும் எனக்கு தந்திருக்கிறீர், ஆனா உண்மை போல யாருமே இல்லை. அப்படி பாட்டு கட்டுங்கப்பா, பாட்டு கட்டுறவங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் இன்றைக்கு இங்க வரும்போது ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அது என்ன முக்கியமான ஜெபம்னா,
இயேசுநாதர் பூமியிலே மாம்சத்தில் இருந்தபோது அவர் பேசுகிற ஒரு இடத்தை தேடி ஜனங்கள் திரளாய் போனார்கள். அவர் எருசலேமில் இருந்தால் சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவர் இருக்கிற இடத்துக்கு போகணும். அதனால அவர் நிறைய ஒன்றும் பிரசங்கங்கள் திரளான மக்களுக்கு செய்யவில்லை. இப்போ போல மீதி அந்த நாட்கள்ல கிடையாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி சென்று அவர் தேற்றவாளனை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியை அனுப்புவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியை அனுப்பின பிறகு பரிசுத்த ஆவியானவர் யாரெல்லாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரின் வாயாக இருக்கிறார்கள். வேண்டு சொல்கிறேன், கவனிங்கள். நீங்கள் பரிசுத்த ஆவி பெற்றிருந்தால் உங்கள் மூலம் அவர் பேசுவார். நீங்க இருக்கிற ஊர்ல, நீங்க இருக்கிற சபையில, நீங்க ஊழியம் செய்கிற இடத்துல, உங்க குடும்பத்துல, உங்க ஜனங்கள் நடுவுல உங்க மூலம் ஆவியானவர் பேசுவார். அதுக்கு தான் அவர் வந்திருக்கிறார். சும்மா இருக்கிறதுக்கும் குதிக்கிறதுக்கும் அதுக்கும் இதுக்கும் அவர் வரல. அவர் பேசி கிரியை செய்வார். அதனால இந்த நாளிலும் வாயை உங்கள்கிட்ட கொடுத்துட்றப்பா, என் வாயில என் பேச்சு இல்லாம என் வாயை நீர் எடுத்துக்கிட்டு உம்முடைய ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியதை நீங்க சொல்லுங்க அப்படின்ற அர்ப்பணிப்போடு வந்துரு. ஒவ்வொரு தடவையும் நீங்களும் பிரசங்கம் பண்ண முற்படும் போது நமக்கு தெரிந்த, நம்மெல்லாம் அறிவாளிகள், நமக்கு தெரிந்ததை சொல்வதை விட ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறதை சொல்லுவது மிகவும் நல்லது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் வசனத்துக்குள் போகிறேன். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகும்படிக்கு அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. இது பரிசுத்த பவுல் மூலம், அதாவது பரிசுத்த மனுஷர் பரிசுத்த ஆவியில் ஏவப்பட்டு பேசினார்கள். அதைத்தான் வேதமாக ஆவியானவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். இந்த வேதத்துல சரித்திரங்கள் இருக்கிறது, சிலருடைய வீழ்ச்சி இருக்கிறது, எழுச்சி இருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிறது வேதத்தில் இருக்கிறது. எல்லாத்தையும் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மோடு பேசுகிற ஒரு சத்தியம் இது. இந்த வேத வாக்கியங்கள் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தைகள் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய மனுஷன் தேறினவனாக இருக்கும்படிக்கு, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு. இந்த வேத புத்தகத்தை நான் யூஸ் பண்ணா, இந்த வேத வசனம் நான் வாசிக்கிற, நான் கேட்கிற இந்த வேத வசனம் என்னை தேறினவனாக்கணும். 2வது, எந்த நற்கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாக என்னை மாற்ற வேண்டும். அதுக்கு தான் இந்த வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மொழியில, தமிழ்ல, ஆங்கிலத்துல நாம் வாசிப்பதற்கு ஏதுவாக இந்த வேத புத்தகம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இந்த வேத வசனத்தை நான் வாசித்தேன், நான் தேறினவனானேன். நான் எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு எனக்கு இப்போ முடியும் என்று சொல்லுகிற ஊழியர்கள், என்று சொல்லுகிற கிறிஸ்தவ மக்கள் எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த கூட்டத்தில் எந்த ஆசீர்வாதத்தையும் பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் கர்த்தர் ஏற்கனவே நமக்கு தந்திருக்கிறார்.
என்ன, நீங்க பாருங்க, இயேசுநாதர் அன்றைக்கு ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து உண்டாக்கி தோட்டத்தில் கொண்டு போய் விட்டுட்டு, இதெல்லாம் உங்களுக்கு தான், நல்லா அடிச்சு புசிங்க, சாப்பிடுங்கன்னு சொன்னார். இன்னைக்கு ஆதாம் ஏவாள் மட்டும் இல்லை, இன்றைக்கு ஏறக்குறைய 800 to 900 கோடி மக்கள் இந்த பூமி உருண்டையில் இருக்கிறார்கள். அந்த ஆதாம் ஏவாளுக்கு சிருஷ்டிக்கப்பட்ட அந்த தாவரங்கள், பறவைகள், நீர் வாழும் உயிரினங்கள், மிருகங்கள், இவைகளெல்லாம் இந்த 900 கோடி பேர் இன்னைக்கு பூமியில இருக்கிறார்கள். யாருக்காவது சிக்கன் கிடைக்காம இருக்கா? யாருக்காவது மட்டன் கிடைக்காம இருக்கா? மீட் கிடைக்காம யாருக்கா? மீன் கிடைக்காம இருக்கா யாருக்காவது? ஏங்க, பூமிக்கு அடியில பெட்ரோல் கடலே ஓடுதா? என்ன, லட்சக்கணக்கான பிளைன் பறக்குது, கோடிக்கணக்கான கார்கள், வாகனங்கள் ஓடுகிறது. இவை எல்லாத்துக்கும் இந்த பூமி பெட்ரோலியம் கொடுக்குது. எப்படிங்க? அவரு இப்படியெல்லாம் இருக்கும்னு தெரிஞ்சே நமக்கு தேவையானதெல்லாம் ஏற்கனவே அவர் சிருஷ்டித்து வச்சிருக்கார். கடைக்கு போய் அரிசி கிடைக்கலன்னு என்னைக்காவது வந்திருக்கீங்களா? நல்ல வஸ்திரம் கிடைக்கலன்னு வந்திருக்கீங்களா? நீங்க விரும்புகிற டிசைன் கிடைக்காம இருந்திருக்கும் ஒருவேளை. என்ன, எதுக்குமே எல்லாமே ப்ரொவைடட். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இயேசுநாதர் சொன்னாரு, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம், நாளைக்கு என்ன செய்வோம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியதுன்னு உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அதனால ஏற்கனவே அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். அதனால நீங்கள் இவைகளை குறித்து கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் உனக்கு ஐஸ்வர்யம் தருவார். என்ன, அப்படி நான் பிரசங்கம் பண்ணணும். நிறைய பேர் இருக்கிறாங்க, கர்த்தர் எப்படியெல்லாம் ஆசீர்வதிப்பார் என்று பிரசங்கிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். தப்பல்ல. அதனால அதற்கு மேலாக எல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அவனுடைய திறமைக்கு தக்கவாறு அதை பொசஸ் பண்ணி கொள்கிறோம், அதை நமக்கு சொந்தமாக்கி கொள்கிறோம். ஆனால் நான் என்னை என் தேவன் எப்படி ஆக்கி இருக்கிறார், என்னை எப்படி அவர் பயன்படுத்துகிறார், நான் எப்படி மாறி இருக்கிறேன், எப்படி வளர்ந்திருக்கிறேன், என்னுடைய சுபாவங்கள் எப்படி மாறி இருக்கிறது. முன்னே கோபப்பட்ட மாதிரி தான் இப்பவும் கோபப்படுறேனா? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகணும். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, தேறினவர்கள் ஆகணும். நம்ம என்ன, நாம் தேறி இருக்கிறோம். இப்போ ஒரு காரியம் ஒன்று கேட்குறேன். நீங்க எல்லாரும் பாஸ்டர்ஸ் நான் நம்புறேன், ஊழியம் செய்யறவங்கன்னு. நீங்க இப்ப செய்யற ஊழியம் உங்களுக்கு திருப்தியா இருக்கா? நான் அருமையான ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு இருக்கா? இல்ல. தேவன் என்னை எப்படி பயன்படுத்த அழைத்தாரோ அப்படி பயன்படுத்துகிறாரா? தேவன் என்னை கொண்டு என்ன செய்ய வேண்டுமோ அதை அவர் செய்கிறாரா? இன்னும் எவ்வளவு காலம் நமக்கு இருக்கிறது? இன்னும் எவ்வளவு காலம் இருக்கிறது? நான் 1967 வருடம் இந்த ஊழியத்திற்கு வந்தேன். இப்பொழுது 60வது வருடம் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நன்றி. கர்த்தர் கொடுக்கிற பலன் தொடர்ந்து அவருக்காக அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த அன்பு,
அந்த புதுமை, அந்த ஃப்ரெஷ்னஸ் இன்னைக்கு கூடி இருக்குதே தவிர குறையவே இல்லைங்க. இந்த பைபிளை நான் எண்ணுக்கடங்காத தடவை நான் வாசித்திருக்கிறேன். 100 தடவைக்கு மேல வாசித்திருக்கிறேன். இப்ப வாசித்தா அது புதுசா வாசிக்கிற மாதிரி இருக்கு, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை தேவன் யூஸ் பண்ணணும். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு தேவன் என்ன தரணும் அப்படின்னா, நான் பயனடைவதற்கு ஏதுவானவைகளை அவர் தரணும். வரங்களை வைத்திருக்கிறார், சுபாவ மாற்றங்களை அவர் வைத்திருக்கிறார். முன்பு போல இல்லை இப்பொழுது அப்படி என்று நம்மை பார்த்து மக்கள் சொல்லணும். அதுக்கு ஏதுவாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேர்ச்சியை காட்டணும். தேர்ச்சி நம்மை அழைக்கும் போது நமக்கு தேவன் நியமித்த ஒரு ஹைட் உண்டு, ஒரு உயரம் உண்டு. எல்லாரும் கவனிங்க. உன்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது இப்ப இருக்கிற அளவில் நீ இருக்க உன்னை அழைக்கவே இல்லை. அவர் ஒரு மிகப்பெரிய உயரத்தை உனக்கு வைத்திருக்கிறார். அந்த உயரத்தில் எந்த அளவு நான் எட்டி இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையாவது என்ன உங்களை சோதிச்சு பாருங்க அப்படிலாம் பைபிள் சொல்லுத. அப்படி நான் சோதிச்சு பார்த்து போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல நான் ஊழியத்துல வளர்ந்திருக்கிறேனா, சுபாவத்துல நான் தேர்ச்சியா மாறி இருக்கிறேனா, என்ன என்னில் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு உபதேசங்க. நீங்க கவனிக்கணும். முடியெல்லாம் நரைச்சு போச்சு, 70+ ஆயிடுச்சு. இன்னும் இந்த கிழவனுக்கு வர்ற கோபத்தை பார்த்தீங்களா? பயங்கரமா வருது கோபம். கோபத்துல சொல்ற வார்த்தைகளை பாருங்க. வயசாயிருச்சு, சுபாவம் மாறல. தேர்ச்சி அடையும்படிக்கு வேதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என்னோட ஏன் பேசுகிறார்? எனக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தந்துட்டாருங்க. என்ன இந்த இம்மைக்குரிய எல்லா நன்மையும் அவர் தந்துட்டார். என்னை அவர் என்ன எதற்காக ஆசீர்வதிக்க வேண்டும்? நான் தேர்ந்தவனாக அவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். எல்லாரும் கவனிங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் எல்லாத்திலையும் வளர்ந்துருக்கணும். ஜபத்துல வளர்ந்துருக்கணும், வேத தியானத்துல வளர்ந்துருக்கணும், ஆண்டவர் இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறதுல நான் வளர்ந்துருக்கணும், ஆத்தும ஆதாயத்துல வளர்ந்துருக்கணும், என்று சபை வளர்ந்துருக்கணும், பெருகி இருக்கணும். இது இப்படி ஊழியத்துல வளர்ச்சி. இதை குறிச்சு இன்றைக்கு நம்ம கொஞ்ச நேரம் நம்ம பார்க்க போறோம். ஆண்டவர் இயேசு இன்றைக்கு உங்களை ஆசீர்வதிச்சு உங்களை பலப்படுத்துவாராக. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும்படிக்கு இந்த பைபிள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த வேத வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுல அந்த வசனத்துல பவுல் மூலம் ஆவியானவர் சொல்லும் போது, நீ ஆசீர்வாதமா இருக்கும்படிக்கு, நீ அப்படி இருக்கும்படிக்கு, இப்படி இருக்கும்படி அப்படியெல்லாம் சொல்லலைங்க. என்ன, நீ தேறினவனா இருக்கும்படிக்கு, எந்த நற்கிரியையும் செய்ய நல்ல தகுதி உள்ளவனாய் இருக்கும்படிக்கு, உபதேசத்துக்கும் கடிந்து விடுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாய் இந்த வேத வாக்கியங்கள் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்மில் ஒரு மாற்றம் வர வேண்டும். என்னை பாஸ்டர் ஜோசப் பாலச்சந்திரன் நன்கு அறிவார். பயங்கர கோபக்காரன் நான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக நான் சொல்றேன், யாரோடையும் யாராவது ஒரு தவறு செய்தா சும்மா விட மாட்டேன் நான். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நிக்க வச்சு பேசுவேன் நான். நீங்க எப்படி இதை செய்யலாம் அப்படி கேட்பேன். சில இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற மிக பிரசித்தி பெற்ற ஊழியர்கள் எல்லாரும் நாங்கள் 50 ஆண்டுகளுக்கு மேலே நாங்கள் ஒன்றா இருக்கிறோம். அவங்கெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, ஆனே இப்படி சத்தம் போடாதீங்க அப்படி சொல்லுவாங்க. ஃபைட் ஃபார் ரைட், அது அந்த கொள்கை எனக்கு இருந்துச்சு. நீதிக்காக போராடணும்,
இந்த தப்பு செய்கிற ஆளு தப்பு செய்யாதபடிக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படின்னு. இப்படி இந்த சுபாவத்தோட கன்வென்ஷன்ல எல்லாம் பேசுவேன். நிறைய ஜனங்க ஒப்பு கொடுப்பாங்க. நான் சொல்றேன் பாருங்க, அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். எப்படி இந்த வேத வாக்கியம் மனுஷனை மாத்துதுன்றதுக்கு ஒரு அத்தாட்சியா நான் இதை சொல்றேன். ஒரு நாள் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் தனி ஜெப அனுபவம் இருக்கிறதா? பைபிள் தனி ஜெபம் பண்ண சொல்லுது. அதிகாலை ஜெபம் செய்ய சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஏன்னா நீண்ட நேரம் இரவு நேரங்கள்ல படுத்த பிறகு கூட இந்த செல்லை எடுத்து வைத்து கொண்டு அதில் நேரத்தை செலவழித்து தூக்க நேரத்தை விரயம் செய்து ஜெப நேரத்தை தூக்க நேரமாக்கி இப்படி இருக்கிற நிறைய போதகர்கள் இருக்கிறார்கள். ஆனால் காலையில ஜெபிக்கிற ஜெபம் நான் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் காலையில ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நான் சாட்சியா சொல்றேன். இன்னைக்கு கூட நான் 3:30 எழுந்தேன் காலையில. அது தானா அதுக்கப்புறம் தூக்கம் வராது, ஜெபம் பண்ண சொல்லும். இது பழக்கமாயிருச்சு. இப்படி தனி ஜெபம் செய்கிறவர்களாய் நீங்கள் வேதம் சொல்லுகிறபடி நீங்கள் அனுபவம் உள்ளவர்களாய் இருந்தால் அந்த தனி ஜெபத்தில் தான் தேவன் உங்களை திருத்துவார். உங்கள் குற்றங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். நீங்க நினைச்சிடக்கூடாது ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு வந்து இங்க நிறுத்தி அவர் மூலம் நீங்கள் செய்த குற்றங்களை எல்லாம் ஒன்னொன்னா பேர் சொல்லியே பச்சை சேலை நீ இந்த தப்பு பண்ற அப்படி இப்படின்னு சொல்லி கலர் சொல்லி பேரை சொல்லி ஒருபோதும் அப்படி யாராவது செய்தா அது வேதத்துக்கு முரணானது, அது தவறானது. யாரிடத்திலும் நம்முடைய தவறை ஆவியானவர் சொல்லி கொடுக்கறது இல்லை, காட்டி கொடுக்கறது இல்லை. ஆவியானவர் நம்மளை யார்கிட்டையும் என்ன செய்ய மாட்டார், காட்டி கொடுக்க மாட்டார். அவர் இன்னைக்கும் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் இன்றைக்கும் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறது. நான் தவறு செய்யும் போது என்னை பார்த்து தண்டிக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு அவர் என்னை பார்க்காமல் தண்டிக்கணும், இவன் தவறு செய்துட்டான் ஊழியக்காரன், இவனை தண்டிக்கணும் அப்படி தலைவர்கள் சொல்லுவார்கள். ஒருவர் நாம் செய்த தவறை அறிந்தால் இவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படி என்று இருப்பார்கள். ஆனால் தேவன் பார்த்தால் அவர் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்காம அவன் மனம் திரும்பி மறுபடியும் பிள்ளைகளை உணர்ந்து திருந்துவதற்கு என்ன செய்யலாம் அப்படித்தான் அவர் பார்ப்பார். பேசுவார், ஒரு பாட்டு மூலம் பேசுவார், பைபிள் வாசிக்கும் போது பேசுவார். பிரசங்கியார்கள் யார் பிரசங்கம் பண்ணாலும் அவங்க மூலம் நல்ல உள்ளத்தை உணர்த்தும்படி அவர் பேசுவார். நம்மை அவர் நிச்சயமா மாற்றணும். இயேசுநாதர் ஜனங்களோட பேசிக்கொண்டே வந்தார். அவர் பேசிக்கொண்டு வரும்போது அப்படியே பேசிக்கொண்டே இருக்கும்போதே ஒரு உதாரணம் சொன்னார். அதை கதை என்று நாம் சொல்ல முடியாது. இயேசு சொல்ல விரும்பின ஒரு உபதேசத்தை ஒரு உதாரணம், ஒரு பேரபிள் மூலம் அதை அவர் சொல்லுகிறார். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர் இருந்தார். அவர் பேசிக்கிட்டு இருக்கும் போதே வர்ற விஷயம் இது. 2 குமாரர் இருந்தார்கள். அதில் இளையவன் அவரிடத்தில் எல்லாம் உரிமையோடு கேட்டு பெற்று அவைகளை எடுத்துக்கொண்டு தூர தேசம் போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கெட்டு சீரழிந்தான். மூத்தவன் அவன் கெட்டு போனவனை பற்றி அவன் திரும்ப உள்ள வரக்கூடாதுன்றது அவனுடைய கோட்பாடு, மூத்தவனுடைய கோட்பாடு. சில அண்ணாச்சி மாதிரி அப்படித்தான் இருக்கிறாங்க. தகப்பனுடைய கோட்பாடு என்ன? தகப்பன் யார்? இந்த இடத்தில் இந்த உதாரணத்தில் இயேசு தம்மைத்தான் அந்த தகப்பனுக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். அவன் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். ஆனாலும் தினந்தோறும் அவன் வருவான் 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 என்று எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் தகப்பன். நம்மை பற்றியும் அதே மாதிரி தான் இயேசு இருக்கிறார். நீங்கள் ஊழியம் செய்துகிட்டே தவறுகள், சில தவறுகள் வாழ்க்கையில் ஏற்பட்டால் நீ திருந்துவேன்னு உனக்கு இந்த கிருபை நாட்களை அவர் அந்த கிரேஸை கூட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஒரு நாள் ஏதாவது ஒரு வகையில உன்னை சந்தித்து உன்னை திருந்த வச்சிருவார். அவர் எல்லாத்தையும் இழந்து பன்றிகளோட கிடக்கிற நேரத்தில் அவன் என் தகப்பன் வீடு எப்படி இருந்தது யோசித்து பார்க்கிறான்.
இப்பொழுது அவன் வருகிறான். அநேக நாட்களுக்கு பிற்பாடு வீட்டுல வர்றான். தினந்தோறும் தகப்பனுடைய வேலை என்ன? இளையவன் வருகிறானா, இளையவன் வருகிறானா பார்க்கிறது தான் அவனுடைய வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரசங்க பீடத்தை அண்டையில பிசாசு வந்து நிற்கிறான். யோசுவாவுக்கு வலது பக்கத்துல பிரதான ஆசாரியன் யோசுவா. நம்ம பாஸ்டருங்க எத்தனை பேருக்கு வலது பக்கத்துல பிசாசு நிற்கிறான்னு தெரியாது. நின்னாலும் சமாளிப்பார்கள். பேச்சு திறமை நம்ம ஆட்களுக்கு ரொம்பவே உண்டு. பிசாசு நின்னா கூட அதை சமாளிப்பாங்க. அப்படி அவன் எந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போயிட்டான். ஆனா இயேசு என்ன செய்கிறார்னா, தேவன் என்ன செய்கிறார், இந்த யோசுவா அழுக்கு வஸ்திரம் தரிச்சிருக்கான், அக்கிரமம் இவன்கிட்ட இருக்கு, இவனை இனிமே இந்த ஊழியத்துல வச்சிருக்கவே கூடாது, தூக்கிடணும். நான் இவனை பிரதான ஆசாரியனா வச்சு இவனை வச்சா என்ன, நான் நிக்க வேண்டிய இடத்துல சாத்தான் போய் நிக்கிறான். வலது பக்கத்துல சாத்தான் விரோதம் செய்ய நின்றான். அவன் என்னத்தையாவது செய்துட்டு போட்டான். சாத்தானே, யோசுவாவை கூட்டிட்டு போ, நீ என்ன தீமை செய்யணுமோ செய்யணும். அவர் விட்டாரா பாருங்க. பைபிள் பூரா என்ன சொல்லுதுன்றத பாருங்க. அவர் விட்டாரா? அவனுடைய பக்கத்தில் இந்த சாத்தானை அவர் கடிந்து கொண்டார் என்று சொல்லி இருக்கிறது. அவனுடைய அழுக்கு வஸ்திரத்தை நீக்கினார் என்று சொல்லி இருக்கிறது. அவனுக்கு சிறந்த வஸ்திரம் கொடுக்கப்பட்டது என்று சகரியா 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பார்வோன் அக்கிரமத்தை நீங்க செய்தேன் என்று சொல்லுகிறார். அதனால் நீ அக்கிரமக்காரனா இருந்தேன், அக்கிரமத்தை நீக்கி விட்டேன், ஆனால் நீ மறுபடியும் ஆசாரிய ஊழியத்துக்கு தகுதி இல்லாதவன் என்று அவனை ஆண்டவர் புறந்தள்ளாமல் அவனை மறுபடியும் அதே ஊழியத்தில் அவனை நிலைநிறுத்தினவர் நம்முடைய தேவன். எதற்கு இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது? நான் பிரசங்கிப்பதற்காகவா? எதற்கு வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது? நன்றாக கவனிங்கள். தவறு செய்கிறீர்கள் அல்லவா, முரட்டுத்தனமாக கோபமாக என்ன கடினமான ரஃப் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிடுறீங்களே. ஆனால் தேவன் மன்னிக்கிறவர், என்னை தகுதியற்றவன் ஆக்குகிறவர் அல்ல. நான் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போதே அவருக்கு தெரியும். இந்த பேதுருவுக்கு முதல்ல சொல்லிட்டாரு, உயிரையாடா கொடுப்ப, நீ எனக்காக உயிரா கொடுப்ப, ஒரு தடவை தான் சேவல் கூவும், நீ 3 தடவை என்ன செய்வ, என்ன மறுதலிப்ப, அப்படி சொன்னார். ஏன்னா பேதுருவின் பலவீனம் அவருக்கு தெரியும். நான் சொல்வதை உங்கள் பலவீனம் அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். அவன் சொன்னான், ஒரு காலம் நடக்காது, நான் உம்மோடு மரிப்பதா இருந்தாலும் மரிப்பேனே தவிர நான் ஒரு நாள் உம்மை மறுதலிக்க மாட்டேன். எல்லாரும் அவனோடு சேர்ந்து ஒத்து ஊதினார்கள், மற்ற சீடர்களும். கர்த்தருக்கு மகிமுண்டாக சொல்லுகிறேன். அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. மாறிடணும். இன்னைக்கு நம்மளை கர்த்தர் ஆவியானவர் மாத்திரணும். ஆண்டவருக்கு மகிமுண்டாவதாக. நான் குற்றம், நான் தவறுள்ளவன். பரிசுத்தவான்கள் எல்லாம் ஜெபம் பண்ணும்போது முதலாவது தங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுகிறார்கள். தானியேல் ஜெபிக்கும் போது அப்படித்தான், எஸ்ரா ஜெபிக்கும் போது அப்படித்தான். எல்லாரும் ஜெபிக்கும் போது கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய குறைகளை நாம் அறிக்கை செய்யணும். யாருக்கும் பப்ளிக்கா நம்ம செய்ய வேண்டியதில்லை. ஏன்னா இயேசுவுக்கு தெரியும், ஆவியானவருக்கு தெரியும். நான் செய்த தவறு எல்லாமே ஆவியானவருக்கு தெரியும், சாத்தானுக்கும் தெரியும். சாத்தான் அதை பிரச்சாரம் பண்ண பார்ப்பான், ஆவியானவர் திருத்த பார்ப்பார். எவ்வளவு நல்ல ஆண்டவர் இல்ல? நம்ம ஆண்டவருக்கு ஒரு கை கொடுப்போமே. இயேசு எவ்வளவு நல்லவர். என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணாம என்ன மறுபடியும் உருவாக்குறது. குயன் வீட்டுக்கு போனாராம். அவன் குயன் வீட்டுல அவர் பேசுறாராம். அவன் வணைந்து கொண்டிருக்கும் போது அது அவன் கையில கெட்டு போயிடுச்சு. உடனே அதை தூக்கி வீசி எறிஞ்சிட்டு வேற இடத்துல அதையே மறுபடியும் தனக்கு விருப்பமான பாத்திரமாக வணைகிற குயவன் நமக்கு இருக்கிறார். நீங்க எல்லாரும் அவருக்கு வேணுங்க. உன்னை கொண்டு என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை செய்கிறதுக்கு உங்களுக்கு நிறைய கிருபைகளை கொடுக்க தான் இந்த இடத்துக்கு உங்களை கூட்டிட்டு வந்திருக்கார்.
நான் ஒரு நாள் அதிகாலையில் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஆவியானவர் என்னிடத்தில் சொன்னார், நீ சரியில்லை சொர்ணராஜ் அப்படின்னார். உங்களுக்கு ஆவியானவர் பேசுகிறது உங்களுக்கு தெரியுமா? கர்த்தர் பேசுகிறது எனக்கு ரொம்ப அனுபவம் உண்டு. நீ சரியில்லைன்னாரு. என்ன சரியில்லை? நேற்று தான் கன்வென்ஷன்ல பேசிட்டு வந்தேன், ஜனங்கள்லாம் ஓன்னு அழுது கதறி ஒப்பு கொடுத்தாங்க. என்ன சரியில்லைன்னு சொல்றீரு அப்படின்னு அவரோட நான் வாதம் பண்ணேன். அதெல்லாம் சரிதான், அதெல்லாம் நான் செய்த கிரியை. ஆனா நீ சரியில்லை. என்ன சரியில்லை? ரொம்ப டோன் வைத்து பேசுற, யாருக்கிட்டையும் நீ எதிர்த்து நின்று பேசுற, கோபப்படுற, இது தேவையில்லை. நீங்க தனி ஜபத்துல இருந்து பாருங்க, கர்த்தர் இதை உங்களோட பேசுவார், உங்களை பத்தி உங்களோட பேசுவார். இன்னொருத்தர் உங்களுக்கு சொல்றதுக்கு அவர் விரும்ப மாட்டார். மீண்டும் மீண்டும் கவனிங்க சகோதரிகளே, சகோதரர்களே, உன்னோட பேசுவார். சேச்சே, இவனை ஊழியத்துக்கு அழைச்சேன், இவனை என்னால திருத்த முடியல, அதனால இவனை ஊழியத்தை விட்டு தள்ளிடுறேன். இல்லைங்க, அவரால் முடியும். தவறு செய்துகிட்டு இருக்கிற உன்னை தவறு செய்யாத தூயனாய் வல்லமை உள்ள ஊழியக்காரனாய் உன்னை ஆக்க இயேசுவால கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. உலகத்திலே மிகப்பெரிய அற்புதம் ஒருவனுடைய சுபாவத்தை மாற்றுவதுதான். எந்த அடக்குமுறையும் எந்த சட்ட திட்டங்களும் ஒருவனுடைய சுபாவத்தை மாற்றுவதில்லை. ஆனால் இயேசு அதை மாற்றுவார், இயேசு அதை மாற்றுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ நான் கேட்டேன், நான் என்ன செய்யணும்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? ஆமா, சத்தமா பேசிடுறேன், கோவப்படுறேன், ஆனா ஊழியெல்லாம் நல்லா தானே செய்யறேன், காலையிலன்னா 2 மணி நேரம் இடத்துல ஜெபிக்கிறேனே, அதெல்லாம் சரிதான், நீ இந்த சுபாவத்துல மாறணும் அப்படின்னு சொன்னார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன செய்யணும்னு ஆண்டவரே எனக்கு சொல்லுங்கன்னு கேட்டேன். அப்போ கர்த்தர் சொன்னாரு, நான் சொல்ற வரைக்கும் நீ மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தை தான் வாசிக்கணும். இந்த 3 அதிகாரத்துல இருந்து தான் எந்த கன்வென்ஷனுக்கு போனாலும் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். அதுல உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த 3 அதிகாரத்துல ஐயோ ஒருத்தன் அடிச்சானா அடுத்த கணத்தையும் என்ன செய்யணுமா, காட்டணுமா. இது 3 அதிகாரம் 3, 5, 15 நிமிஷத்துல வாசித்து முடிச்சிடலாங்க. 3 மாதம் ஆயிடுச்சு, 6 மாதம் ஆயிடுச்சு, அதையே வாசிக்கிறேன், அதுல இருந்தே பிரசங்கம் பண்ணுகிறேன். போகிற கன்வென்ஷன்கள் எல்லாம், ஒரு நாள் கன்வென்ஷனுக்கு போகும்போது எனக்கு பிரசங்க தலைப்பாக தேவன் கொடுத்தது, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் என்பது. நான் ஜெபம் பண்ணேன், அப்பா என்னை விட்டுருங்க, என்ன விட்டுருங்கப்பா, எனக்கு சுத்தமா சாந்த குணம் இல்லவே இல்லை. நான் எப்படி, எனக்கு இல்லாததை நான் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும், என்னை விட்டுருங்க அப்படின்னு நான் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் என்று சொன்னாரு, வர்ற ஜனங்களுக்கு ஆக இந்த பிரசங்கத்தை நான் பண்ண சொல்றேன் நீ நினைக்கிறியா? இல்லை இல்லை, உனக்காகத்தான் பண்ண சொல்றேன் அப்படின்னார். திரும்ப 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 3 அதிகாரத்துல ரிப்பீட்டடா திரும்ப 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 பிரசங்கம் பண்ண வேணும். அப்படி பண்ணும்போது அந்த வசனங்களை என்னோடு பேசினது. நான் திருந்தினதே என்னுடைய பிரசங்கத்துல தாங்க. ஆமா, என் மனமாற்றம் வந்தது என்னுடைய பிரசங்கத்துல தான். என்ன ஆவியானவர் எதை பேச சொன்னாரோ அதை நான் பேசினதுனால என்ன கர்த்தர் என்ன சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பிரசங்கம் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு இடத்துல இல்ல, பல இடத்துல பிரசங்கம் பண்ணியாச்சு. இப்போ கோபப்படும்படியான சந்தர்ப்பம்லாம் நிறைய வருது, வீட்டிலும் வெளியிலும். அப்போ சொல்றாரு, சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்னு பேசினியப்பா. இப்படியே பேசி பேசி அப்புறம் எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்ததை நானே பார்த்து உணர்ந்தேங்க. அப்போ ஒரு நாள் ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் சொன்னாரு,
இப்போ பரவாயில்ல சொன்ன ரஜினி அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அப்புறம் டெஸ்ட் வச்சார். அவர் டெஸ்ட் வச்சாருங்க. நான் அந்த நாட்களில் புல்லட் மோட்டார் சைக்கிள் வச்சிருந்தேன். அந்த காலத்தில் நல்ல பெரிய மீசை வச்சிருப்பேன். புல்லட் மோட்டார் சைக்கிள் இருந்தால் எல்லாம் எழுந்து ஓடுவானுங்க. ஏன்னா போலீஸ்கார் வர்றாரு, இன்ஸ்பெக்டர் வர்றாருன்ட்டு. அப்படி இருக்கும். என்ன யாருமே ஓவர்டேக் பண்ணக்கூடாதுங்க. எவ்வளவு கொம்பனா இருந்தாலும் என்ன செய்யக்கூடாது, ஓவர்டேக் பண்ணக்கூடாது. சரி, அப்படியே ஓவர்டேக் பண்ணிட்டான் ஏதோ அவசரத்துக்கு அப்படின்னா அப்படியே அவன் போயிடணும். ஓவர்டேக் பண்ணி அவன் என்ன திரும்பி பார்த்துட்டான்னா விட மாட்டேன். நான் அவன் போற வழி என் வழி இல்லாட்டாலும் அவனை விரட்டிட்டு போய் அவனை மடக்கி அவனுக்கு ஒரு நெய்யாண்டி சிரிச்சு அது பண்ணிட்டு தான் என் ரூட்டுக்கே வருவேன். சாயங்காலம் போய் பிரசங்கம் பண்ணுவாங்க, அவ்வளவு வல்லமையா இருக்கும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இவ்வளவு தப்பு பண்ணிட்டும் கர்த்தர் யூஸ் பண்ணா இருப்பாருங்க. அவர் நினைச்சிருப்பாரு, இவன் ஒரு செல்லப்பிள்ளை, இவன் இப்படி செய்வான், இதுக்காக இவனை யூஸ் பண்ணாம இருக்க வேண்டாம். சில தவறு செய்தப்போ கூட உங்களை யூஸ் பண்றாரு, பார்த்தீங்களா? யூஸ் பண்றாரு. ஏன் தெரியுங்களா? நீ நாளைக்கு திருந்திருவன்னு அவர் நம்பி உன்னை யூஸ் பண்றாரு. ஆபிரகாமை சோதிச்சாரா இல்லையா? ஏன் அவனை ஆபிரகாமை டெஸ்ட் பண்ணாரு? ஆபிரகாமுக்கு ஈசாக்க கொடுத்தாரு கிழவனா இருக்கும்போது. அப்போ ஈசாக்கு சாராளும் ஆபிரகாமும் இப்ப எப்ப பார்த்தாலும் ஈசாக்கு அவனை சுத்தியே அவங்க காலங்கள் போகுது. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இவன் நம்ம மேலதான் நம்மளதான் முதலாவது வச்சிருக்கானா அல்லது ஈசாக்க முதலாவது வச்சிருக்கானா அப்படின்னு அவனை சோதிக்கணும். டெஸ்ட்டுங்க, டெம்டேஷன்ல டெஸ்ட், பரீட்சை வச்சாரு. ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாரு, உன்னுடைய ஏக புதல்வன் ஒரே குமாரன் ஈசாக்க எனக்காக நீ கொண்டு வந்து மோரியா மலையில், நான் குறித்த மலையில எனக்கு பலி செலுத்து அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் ஒண்ணுமே பேசலங்க. என்னையா சொல்றீரு, நீர் கொடுத்த பிள்ளைய காவு கொடுக்க சொல்றீரு, அப்படியெல்லாம் ஒன்னும் பேசினதாக பைபிள்ல இல்ல. ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவர் தேவனோட அப்படி இருக்கணுங்க நம்மெல்லாம். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு பரீட்சை வைக்கிறாரு, என்ன டெஸ்ட் பண்றாரு ஆண்டவர். அவர் எவ்வளவு அன்புள்ளவர் எனக்கு தெரியாதா? அவர் என் மகனை கொல்றதுக்கு சொல்லுவாரா? ஆனா இந்த கடினமான காரியத்தை செய்ய என்ன டெஸ்ட் பண்றாரு. உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களை டெஸ்ட் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியுதா? சாந்த குணத்தை பற்றி பிரசங்கம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கிடுங்களேன். அந்த வாரத்துல நீங்க கோபப்படும்படியான நிறைய பேரை உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்துவாரு. நீங்க கேட்காத வார்த்தையெல்லாம் அவங்க பேசுவாங்க. அந்த டெஸ்ட்ல தோத்துட்டேன்னு வச்சுக்கேன், ரீடெஸ்ட் வைப்பாரு. திரும்பவும் போதிச்சு உன்னை திருத்தி. நான் சொல்றதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? தவறு செய்யாதவங்க கை வைத்துங்க. ஒரு தவறுமே செய்யாதவங்க கை வைத்துங்க. இது இது தேவன் என்ன செய்கிறார்? என்னை தேறினவன் ஆக்குகிறார். எப்படி? இந்த வசனத்தை வைத்தே. அவர் என்னோடு பேசியே, அடித்தல்ல, என்னை அடித்தல்ல, எனக்கு தண்டனை கொடுத்து அவர் திருத்துகிறது இல்லை, என்னை திருத்தி பயன்படுத்துகிறார். ஆமா, நான் எத்தனையோ முறை அவருடைய கையில நான் கெட்டு போனேன். திரும்பவும் உருவாக்கிட்டாரு. எவ்வளவு அருமையான ஆண்டவருங்க. இது மாதிரி ஒரு எஜமான், இப்படிப்பட்ட ஒருவருக்கு வேலை செய்கிறேன். சிலர்லாம் நீங்க நினைப்பீங்க, நான் இந்த தவறு செய்துட்டு பிரசங்கமும் நான் சூப்பரா பண்றேன், அதனால கடவுள் இதெல்லாம் பார்க்கலன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லைங்க, அப்படி கிடையவே கிடையாது. உங்களை அழைச்சார் இல்லையா, அதனால யூஸ் பண்றாரு. அதுக்காக உன்னை திருத்தாம விடவே மாட்டார். யூதாஸ் ஆண்டவர்கிட்ட, ஐயா நான் தெரியாம செய்தேன்னா அவனையும் அப்போஸ்தலனா நிலை நிறுத்திருப்பாரு.
அவன் சாத்தான் அவனுக்குள்ள நிறைஞ்சிட்டான் இல்லையா, அவனால தூக்கு மரத்துல தொங்கிட்டான். யூதாசை விட கொடுமையான பாவம் செய்தவன் சீமோன் பேதுரு. ஏன்னா அவர் தெரியாதுன்னு சொன்ன மறுதளிச்சது மாத்திரம் இல்ல, அவ சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். என்ன சபிச்சிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? இந்த இயேசு வழங்குவானா, இவன் உருப்பிடுவானா, இந்த ஆளு பேரை சொல்லி என்ன, ஐயோ எனக்கு என்ன அவத்திரம் வருது, அவன் நாசமா போக. இப்ப நான் எந்த வார்த்தையும் பைபிள்ல இல்ல, அது நான் சொல்ற வார்த்தை தான் அவன் சபிச்சான்றது. சபிச்சான், சத்தியமா எனக்கு இந்த ஆளை தெரியாதுன்னு சொன்னான். ஏன்னா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. திரும்பி பார்க்கிறாரு. திரும்பி பார்த்த உடனே அவனுக்கு புரிஞ்சு போச்சுங்க. சேவல் கூவிட்டு அவன் மனம் கசந்து அழுதான். அதை தங்க விரும்புறாரு. தேவனுக்கு விருப்பமானது எது தெரியுமா? ஹார்ட் ஆஃப் ரிப்பெண்டன்ஸ், மனம் திரும்பும் இதயம், உள்ளம். தவறை பிடிவாதமாய் செய்யக்கூடாது. தவறை ஆவியானவர் தவறு என்று சுட்டி காட்டும் போது அந்த தவறுல திரும்பவும் நிலைத்திருப்பதற்கு நினைக்க கூடாது. ஆவியானவர் சொல்லிட்டார், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை மாற்றுங்கப்பா, நான் இனி இப்படி செய்ய மாட்டேன், அப்படி ஒப்பு கொடுக்க வேணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. இப்படி எனக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரத்துல ஒரு 10 times ரொம்ப ஃப்ரீக்வெண்டா டெஸ்ட். ஒருத்தன் எனக்கு முன்னால பைக்கை நிறுத்திட்டு இடியட் அப்படின்னு சொன்னான். கண்ட மணிக்கு பேசினாங்க. எல்லாருக்கும் ஒரு சிரிப்பு தான். ஒருத்தன் சொன்னா M10ல இருக்க வேண்டியவன் அப்படின்னா, M10ல இருக்க வேண்டியவன், இவன் எல்லாம் எதுக்கு லைக் பட மாட்டான், M10ல இருக்க வேண்டியவன். எனக்கு அது விளங்கல. அவனுக்கு ஒரு சிரிப்பு சிரிச்சு அவனை விட்டுட்டேன்னா, வீட்டுல என் பிள்ளைகள்கிட்ட கேட்டேன், M10ன்னா என்னடா அப்படின்னு கேட்டேன். M10ன்னா உங்களுக்கு விளங்க, மெட்ராஸ் 10. மெட்ராஸ் 10ல தான் பைத்தியக்கார ஆஸ்பத்திரி இருக்குப்பா. அதனால இந்த ஆளு என்ன திட்டினவன் சொல்றான், இந்த ஆளு M10ல இருக்க வேண்டியவன் இதுங்க அப்படின்னு. அந்த அர்த்தத்தை எங்க பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்கு, எனக்கு தெரியல பாருங்க. என்னெல்லாம் பேசுறேன், எல்லாத்துக்கும் ஒரு சிரிப்பு. நான் சொல்றேங்க, இப்ப தைரியமா சொல்றேன், என்னை பார்த்து நீ ஒரு முட்டாள் அப்படின்னு சொன்னா கோபமே வராது. என் மேல அநியாயமா குற்றம் சாட்டினா எனக்கு தெரியும் கர்த்தர் அறிவார் அப்படின்னு அமைதியில இருந்துருவேன். ரியாக்ட் பண்ண மாட்டேன். இந்த சத்திய வேதம் என்னை சீர்திருத்தி இருக்கிறதை அனுபவமாக உங்ககிட்ட சொல்றேன். ஒரு நாள் பாஸ்டர் மோகன் என்னிடத்தில் கேட்டாரு, அண்ணன் எப்படி மாறினீங்க நீங்க அப்படின்னு கேட்டார். இவ்வளோ சொன்னேன், நீங்க திருத்திக்கலையே, உங்களை எப்படி மாறினீங்கன்னு கேட்டார். அப்ப நான் சொன்னேன், இது மாதிரி கர்த்தர் பேசினாரு. இந்த மத்தேயு சுவிசேஷம் 5, 6, 7 3 அதிகாரம் என்னை கொண்டே எனக்கு பேசி என்னை திருந்த வச்சாரு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை அழைத்தார். உங்க எல்லாரையும் அழைச்சிருக்கிறார். உங்களுடைய குறைகள் சிலருக்கு தெரியும். அதனால உங்களை குறைச்சி பேசுவாங்க, தாழ்த்தி பேசுவாங்க. ஆனா இயேசு உங்க குறைகளை யார்கிட்டயாவது சொல்லி, அந்த நாத்தான்கிட்ட சொல்லி தாவீதை தனியா சந்திக்க வச்சார் பாருங்க. நான் யாராவது தீர்க்கதரிசனம் சொல்லக்கூடாது, சபையில இன்னார் இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க. ஒரு நாளும் ஆவியானவர் அப்படி செய்ய மாட்டார். நம்முடைய தவறை இன்னொருவருக்கு சொல்லி காட்டவே மாட்டார். அவரே என்னை திருத்த வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? என்னுடைய தவறுகளை எனக்கு சுட்டி காட்டி என்னை திருத்தி அவர் அழைத்த அழைப்பை என்னில் நிறைவேற்ற. ஏன் என் தேவன் என்னை அழைத்த அழைப்பை நான் இத்தனை வருஷம், 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஊழியம் செய்து, நான் 10 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கிறேன். அதுக்கு முந்தி எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கிறேன். என் சபை எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்குது. ஞானஸ்நானம் எத்தனை பேர் எடுக்கிறாங்க? வருஷம் பூராவும் பார்த்தா ஒரு சிங்கிள் டிஜிட்ல 2-3 பேர் எடுத்திருக்கிறாங்க. ஒரு மாஸ் கன்வர்ஷன் இல்லை என் ஊழியத்துல. ஒரு கிரியை நடக்கல.
நீ இயேசுநாதருக்கு இருந்த காலத்துல இருந்தது போல, அப்போஸ்தலர் காலத்தில் இருந்தது போல ஒரு கிரியை நடக்கல. என்னை தேவன் பயன்படுத்தல, என்னை தேவன் யூஸ் பண்ணல. அதனால என்ன அவர் எப்படி பயன்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அப்படி என்னை அவர் பயன்படுத்தல. அதனால நான் வளரல. அன்பானவர்களே, ஆவியானவர் உங்களோட பேசுறார். நான் பேசல, ஆவியானவர் உங்களோட பேசுறார். இந்த தவறுகள்லாம் இருக்குது, ஆனாலும் உன் மேல அன்பா இருக்கிறார். இல்ல, தகப்பன் வீட்டில இருந்து இறங்கி ஓடி, வசனம் இருக்குங்களா? அப்படி இருக்குங்களா? என்ன, லூக்கா 15 அதிகாரத்துல வாசி பாருங்க. தகப்பன் வீட்டில் இருந்து இறங்கி தூரத்தில் வருகிறதை அவன் கண்டு வீட்டில் இருந்து இறங்கி ஓடி அவனை கட்டி பிடித்து முத்தம் செய்து பன்னிகளோட உருண்டுட்டு நாத்தம் பிடிச்சவன், அழுக்கு பிடிச்சவன். என்ன வீட்டுல ஒரு கீத வாத்தியம் எல்லாம் மேளதாளம் எல்லாம் பிரமாதமா இருக்குதுன்னு மூத்தவன் கேட்கிறான். உங்க தம்பி வந்திருக்காரு. அப்ப அவன் சொன்னா, எங்க அப்பா இருக்கானே, நான் இவ்வளவு நல்லவனா வீட்டோட இருந்தேன், எனக்காக ஏதாவது ஒரு நாள் ஒரு ஆட்டை அடிச்சிருப்பானா? இப்ப விருந்து பண்றான், வேசிகளிடத்தில் எல்லாத்தையும் செலவழிச்சிட்டு கெட்டு போனவன் வந்திருக்கிறான், அவனை சேர்த்திருக்கிறான். நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன் அப்படின்னு அவன் வெளியே போயிட்டான். ரொம்ப பேருக்கு வெளியே போற ஆவி இருக்கு. நான் இந்த சபையை விட்டு வெளியே போயிடுவேன், இது சரியில்லை, நான் போயிடுவேன், இந்த ஐக்கியத்தை விட்டு போயிடுவேன். நான் இல்லைங்க, வெளியே போயிட்டான். அவனை பற்றி அப்படி ஒன்றும் பிரமாதமா சொல்லலை. தான் நீதிமான் என்று நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனா நாம் அப்படி இல்லை. நான் ஒரு பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். எம்மட்டும் நீர் கிருபையாயிருந்தீர், என்னை யூஸ் பண்ணீரப்பா. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீர் பேசுகிறீர், ஊழியத்தில் எடுத்து யூஸ் பண்ணுகிறீர். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இப்படி கர்த்தர் என்னோடு பேசி, இந்த வேத வசனங்களை கொண்டு என்னோடு பேசி என்னை அவர் திருத்தி என்னை உருவாக்குனார் அப்படின்னு சொன்னா, நான் அவர் எனக்கு என்ன ஹைட் வச்சிருக்காரோ அந்த ஹைட்டை நான் சாகிறதுக்கு முந்தி ரீச் பண்ணி ஆகணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் எதுக்காக என்னை அழைச்சாரோ சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, எதுக்காக அழைச்சாரோ. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில, மினிஸ்ட்ரியில, என்னுடைய பர்சனல் லைஃப்ல அவர் ஒரு ஹைட் வச்சிருக்காரு. அந்த ஹைட்டுக்கு நான் வளரணும். சொல்லுங்க எல்லாரும், நான் வளரணும் ஆண்டவரே. நான் இன்னும் கீழே இருக்கக்கூடாது. நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நிறைய பிரசங்கங்களை நான் கேட்கிறேன், அதை தருவார் இதை தருவாரெல்லாம் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு என்ன தெரியுங்களா, ஏசாயா 48 அதிகாரத்துல ஒரு வசனம் இருக்குது. இஸ்ரவேல் மக்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்ம ஆண்டவர் யார் தெரியுங்களா? பிரயோஜனம் இல்லாததை சொல்லி நேரத்தை போக்குறவர் அல்ல, பிரயோஜனமாய் இருக்கிறதை எனக்கு போதிக்கிறவர். பிரயோஜனமாய் இருக்கிறத கர்த்தர் உங்களுக்கு இன்றைக்கு போதிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் சுபாவம், எங்க அப்பா கோபக்காரர், எங்க தாத்தா அதுக்கு மேல கோபக்காரர், நானும் கோபக்காரன். மாற்ற முடியுமா? இயேசுவால முடியும். அவர் கொடுக்கிற இந்த போதனையினால என்ன மாற்ற முடியும். ஆக வாழையடி வாழையாய் வருகிற கோபம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், யாராவது ஒண்ணு சொல்லிட்டா உடனே மனதுல விகற்பமா அவரை வெறுக்கிறது, அவரோட ஐக்கியமா இல்லாம இருக்கிறது, அவரை பகைக்கிறது. என்னை பத்தி இப்படி சொன்னார், இல்ல நான் இப்ப அப்படி இல்லை, என்னை கர்த்தர் மாற்றி இருக்கிறாரு. அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா வளர்ச்சி வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு வசனத்தை சொல்லி மட்டும் நான் உங்களுக்கு முடிக்கிறேன். அதாவது சங்கீதம் 40ஆம் அதிகாரம் முதல் சில வசனங்கள். நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து
என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை வாயில் தந்தார். அநேகர் அதை கண்டு உம்மை நம்புவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது யார் சொன்னது? யார் சங்கீதம்? இது தாவீதுடைய சங்கீதம். தாவீதுடைய ஹைட் என்ன? அரசன், நாட்டை ஆளுபவன், எல்லாருக்கும் முதலாவதவன். அவனுடைய அழைப்பு ராஜ அழைப்பு. அவன் என்ன சொல்லுகிறான்? நான் குழியில் கிடக்கிறேன், நான் உலையில் கிடக்கிறேன். என்ன பார்க்கிறவங்க யாரும் என்ன அந்த இதுல இருந்து தூக்கி என்ன கர்த்தர் எதுக்கு அழைச்சாரோ அதுல என்ன கொண்டு போய் பிக்ஸ் பண்றதுக்கு ஒருத்தராலும் முடியாது. ஒருவர் செய்யவும் மாட்டாங்க. உன்னுடைய ஊழியத்துல உன்னை லிஃப்ட் பண்ணலாம், உன்னை வல்லமையுள்ள ஊழியன் ஆக்குறதுக்கு ஆண்டவர் மட்டும்தான், ஆவியானவர் மட்டும்தான் பேசுவாரே தவிர எந்த மனுஷரும் பேச மாட்டான். அவன் குழியில் இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தான். அவர் என்ன சொல்றாருன்னா, நான் ஒண்ணு மட்டும் செய்தேன், நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். பொறுமையோடு கூப்பிட்டுக்கிட்டே காத்திருந்தேன். அவர் என்னிடமா சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். என் தேவன் ஒரு நாள் வருவார். நான் ஜெபம் பண்ணிக்கொண்டே இருந்தேன். நான் இருக்கிறது குழி. குழி என்றால் தாழ்வு. குழி என்றால் தாழ்வு. குழியில கிடக்கிற ஆளை எப்படி பார்ப்பீங்க? இப்படியா? எப்படி பார்ப்பீங்க? குழியில கிடக்கிற ஆளை பாருங்க. நம்மளை எப்படி பார்க்கறாங்க இந்த உலகத்து மக்கள்? இப்படி பார்க்கறாங்களா? இப்படி பார்க்கறாங்களா? இவன் தானே, இவர் தானே. நான் தாழ்வுல கிடக்கிறத பார்க்கிறவங்க என்னை மதிக்கிறது இல்லைங்க. அதுக்கு என்ன அழைக்கலைங்க அவரு. அதுக்கு என்ன அழைக்கல. அழைப்பு அரசன், அரச அழைப்பு. கிடக்கிறது குழி, தாழ்வுல கிடக்கிறேன். யாரு என்ன உயர்த்தக்கூடும்? யாரு என்ன உயர்த்தக்கூடும்? எந்த மனுஷனாலும் முடியாதப்பா. தேவனே, என்னை அழைத்தவரே, ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்த என்னை சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கொம்பு தைலத்தினால் அபிஷேகித்து அழைத்தவரே, அப்பா என்னை தூக்கி எடும், இந்த பள்ளத்திலிருந்து தூக்கி எடும். அழுகிறான், ஜெபித்து கொண்டே இருக்கிறான். எத்தனை நாட்கள் ஜெபித்தான் தெரியாது. ஜெபித்து கொண்டே இருக்கிறான். ஆண்டவரே வாரும் அழுகிறான். ஒரு நாள் அவன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். நீங்க ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபிக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை அழைச்ச அழைப்பு நீங்க உங்க வாழ்க்கையில் நிறைவேறி இருக்கா? இல்ல இல்ல. அப்ப அதுக்காக என்ன செய்தீங்க? உங்களை யார் லிஃப்ட் பண்ண முடியும்? உங்க ஆர்கனைசேஷனா, உங்க லீடர்ஸா, அல்லது உங்களுக்கு உள்ள மூத்த ஊழியர்களா? யார் உங்களை லிஃப்ட் பண்ணக்கூடும்? எல்லாரும் உன்னுடைய ஊழியத்தின் அந்த தரத்தை பேசி இகழுவார்கள். அவன் தானா நினைச்சா அவன் பெருசா என்னமோ சாதிப்பாமனே, அவன் விளங்காம போயிட்டான், அவ்வளவுதான் அப்படி சொல்லுவாங்க. ஆனா என்னை அழைத்தவர் அப்படி சொல்லவே மாட்டார், சொல்லவே மாட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்க கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களா? கர்த்தருக்காக காத்திருக்க ஒப்பு கொடுக்குறீங்களா? என்னை தேவன் அழைத்த அழைப்புக்கு ஏற்றவாறு என்னை அவர் உயர்த்தும்படிக்கு அவரை நான் அவர் சமூகத்தில் காத்திருப்பேன், காத்திருப்பேன். என்னை ஏன் யூஸ் பண்ணல ஆண்டவரே? என்ன நீங்க ஏன் யூஸ் பண்ணல? என்ன பயன்படுத்தல? நான் அவங்களுக்காக ஜெபம் பண்ணேன், ஒண்ணுமே நடக்கலையே, எதுவுமே நடக்கலையே. ஏன் என்ன யூஸ் பண்ணல? நான் கீழே கிடக்குறேங்க. காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் உங்க கூப்பிடுதலை அவர் கேட்பார், கேட்பார், நிச்சயமா கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பார். உன் கண்ணீரை அவர் பார்ப்பார். ஊழிய வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது, ஒரு சொந்த இடம் இல்லை, ஒரு ஆலயம் கட்ட முடியவில்லை, ஒரு 100 பேரை சேர்க்க முடியவில்லை, ஒரு 500 பேர் உள்ள ஒரு சபையாக இந்த சபையை மாற்ற முடியல. இப்படி 10-20 பேரை வைத்துக்கொண்டு சபை நடத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் என்னை அழைச்சாரா அப்படின்னு சொன்னா, அழைக்கும் போது நான் உன்னை கொண்டு பெரிய பெரிய காரியங்களை செய்வேன் என்றெல்லாம் சொன்னார். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. நான் இப்பொழுது கர்த்தரை நோக்கி பொறுமையா கூப்பிட்டுக்கிட்டே காத்திருக்கிறேன். தேவனே, என் தேவனே, என் தேவனே, ஒரு நாள்
ஒன்று சத்தத்தை அவர் கேட்டு உன்னிடமா சாய்ந்து உன் கூப்பிடுதல கேட்டு அந்த குழியிலிருந்து அவருடைய கை உன்னை தூக்குங்க. ஒரு லிப்ட் வரும் உனக்கு, ஒரு லிப்ட் உனக்கு நிச்சயமா வரும். என்ன தூக்குனார் ஆண்டவர்? என்னுடைய குவாலிபிகேஷனை வச்சு, என்னுடைய பேக்ரவுண்டை வைத்து என்னை குறைச்சு பேசினவங்க நிறைய பேர். ஆனா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவர் இயேசு என்னை தூக்குனார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்னை தூக்குனார். தூக்குவாருங்க உங்களை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தூக்கி அந்த ஊழியக்காரன் எப்படி செய்யறாரோ ஊழியம் அது மாதிரி செய். இந்த ஊழியக்காரர் எப்படி செய்யறாரோ அப்படி செய். அவங்கள போல இரு, இவங்கள போல இரு, எல்லாரோட அப்படி நெல்லு, அதுதான் நீ லாய்க்கு. அப்படி இல்லை. அவர் தூக்குனார்னா அவர் ஒரு ஹைட் எனக்கு பிக்ஸ் பண்ணியிருக்காரு பாருங்க, அதுல கொண்டு என்னை நிறுத்திடுவார். அவரு உன்னை நிச்சயமா உயர்த்துவார். அவர் கை உன்னை தூக்க வரணும். நீ அது வரைக்கும் காத்திருக்கணும், விட்டாத. அவர்கிட்ட பொறுமையோட காத்திருந்து மன்றாடு. நிச்சயமா கர்த்தர் வந்து ஒரு நாள் தூக்குவார். தூக்கி தாவீத கண்மலை மேல நிறுத்தினாராம். அல்லேலூயா. அதுல அநேகர் அதை கண்டுன்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த அநேகர் அவனை குழியிலும் கண்டவர்கள். அன்றைக்கு தாவீதை இப்படி பார்த்தார்கள், இப்பொழுது தாவீதை அண்ணாந்து பார்க்கிறார்கள். இது ஏன் பைபிள்ல எழுதியிருக்கு? நான் தாவீதை புகழுவதனால் எனக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு படிப்பினைக்காக, எனக்கு திருஷ்டாந்தமாய், எனக்கு போதனைக்காக இது வேதத்தில் எழுதியிருக்கிறது. உனக்கும் நீயும் என்னுடைய ஒத்தாசைக்காக நீ காத்திருந்தால் நான் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு உன்னை தூக்குவேன். என்னுடைய கை உன்னை தூக்கும். எந்த பள்ளத்துல இருந்தாலும், எந்த தாழ்வுல இருந்தாலும் உன்னை தூக்கி நான் உயரத்தில் நிக்க வைப்பேன். அதுல சொல்லியிருக்கு, மேல உயரத்துல நிக்க வச்சுட்டு நீங்க யாராவது அவங்க வைத்துவாங்க, இவங்க வைத்துவாங்க, உங்க டிகிரி, பைபிள் டிகிரி, உங்களுடைய செக்குலர் டிகிரி, இந்த டிகிரி எல்லாம் அப்படி லைனா போட்டு கர்த்தர் நான் இவ்வளவு படிச்சிருக்கிறேன் அப்படின்னு தூக்குவார்னா ஒரு நாளும் அது அங்க எடுபடாதுங்க. அவர்கிட்ட இன்டெகிரிட்டி தான் உண்மையா இருக்கிறது. அவர் தான் கர்த்தர் தான் என்று நம்பி காத்திருக்கிறது. உங்களை தூக்க ஒரு நாள் வருவாருங்க. அல்லேலூயா. நிச்சயம் வருவார். உயரத்தில் நிறுத்தி அங்கன்னா அந்த அடிகளை என்ன செய்தாராம்? ஏன் இழுத்துக்களை தள்ளுறதுக்கு நிறைய பேர் காத்திருக்காங்க. நிறைய பேர் காத்திருக்கான். டேய் தாவீது, நான் உன்னை உயர்த்தி நிக்க வச்சிருக்கேன் பார், இந்த இடத்துல இருந்து ஒரு இன்ச்சு கூட உனக்கு சறுக்கு வரக்கூடாது, நீ கீழே வரக்கூடாது. அடுத்த விசிட் வருவேன், இங்க இருந்து அடுத்த ஹைட்டுக்கு உன்னை தூக்கிட்டு போவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இப்பொழுது இருக்கிற பரிமாணம் தேவன் உங்களுக்கு நியமித்ததல்ல. உங்களுக்கு ஒரு உயர்ந்த பரிமாணத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் உங்க மினிஸ்ட்ரியில. அதுக்கு கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசி இருக்கிறார். அவன் அடிகளை உறுதிப்படுத்தினாராம். 4 பக்கம் ஆப்பு வச்சு இறுக்கிட்டார். எவரும் ஒன்றும் செய்ய முடியாதுங்க. என்ன அவர் நிறுத்தி இருக்கிற உயரத்தில் இருந்து எவருமே என்ன கீழே இழுக்க முடியாதுங்க. இயேசு என்னை நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதான். சரிக்கிடக்கூடாது. அவர் என்னை உயர்த்தி பயன்படுத்துகிறதுல இருந்து குறைஞ்சிடக்கூடாது. வல்லமையில உயரத்துல இருக்கணும். கர்த்தர் பிரசங்கம் பண்றதுல ஹைட்ல இருக்கணும். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துறதுல ஹைட்ல இருக்கணும். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கர்த்தருக்காக ஜெபித்து பொறுமையோடு காத்திருப்பேன். இன்றைக்கு ஆண்டவர் ஆவியானவர் என்னோடு பேசினார். என்னுடைய பர்சனல் லைஃப்ல என்னோடு பேசினார். உண்மைதான் பாஸ்டர், என் ஹைட் இது கிடையாது, என் காலிங் இதுவே கிடையாது. என்னுடைய காலிங் உன்னதமானது, அது உயரமானது. அந்த உயரத்தில் நான் ரொம்ப கொஞ்சம் கூட ரீச் பண்ணல. நான் இன்னும் வளரணும். என்னை தேவன் வந்து தூக்கி என்னை உயரத்துல வல்லமையா பயன்படுத்தணும். உனக்கு வயசு 70 தாண்டி இருக்கலாம், 80 தாண்டி இருக்கலாம். நீ இருக்கிற கொஞ்ச நாள்ல ஆண்டவர் உங்களை ஆவியானவர் பயன்படுத்துவார். நீ தொட்டா வியாதி சுகமாகும். நீ இயேசு என்று சொன்னா பிசாசுகள் ஓடும். ஆண்டவர் இயேசுவின் ரட்சிப்பை பிரசங்கம் பண்ணும்போது ஜனங்கள் கண்ணீர் விட்டு அழுது ஒப்பு கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட மாற்றம்
வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால், தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகும்படிக்கு இந்த வேத வசனம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு என்னை தேறினவனாக்கி என்னை தேவன் வல்லமையா பயன்படுத்தி நமக்கு இனிமெல்லாம் எப்படி இருக்கணுங்க, மாஸ் கன்வர்ஷன் இருக்கணும். ஞானஸ்நானம் எடுத்தா குறைஞ்சது 100 பேர் எடுக்கணும், 500 பேர் எடுக்கணும். இப்படி ஒரு மாஸ் கன்வர்ஷன் உண்டாக்குற ஒரு எழுப்புதலுக்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. இயேசு என் குருவானவர், என் தலைவர், என் எஜமான் இயேசு என் மேல் இரக்கமாய் இருக்கிறார், என் மேல் தயவா இருக்கிறார். என்னை அடிக்கிறவர் அல்ல, என்னுடைய குற்றத்தை சொல்லி என்னை டிஸ்குவாலிஃபை பண்ணுகிறவர் அல்ல. நீ இந்த தப்பு பண்ணிட்ட, என்னுடைய அழைப்புக்கு அபாத்திரன் போ என்று என்னை புறக்கணிக்கிறவர் அல்ல. என்னை திருத்தி எதற்காக என்னை அழைத்தாரோ அதற்காக என்னை பயன்படுத்த தேவன் வல்லவராக இருக்கிறார். என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என்னுடைய குற்றங்கள், என்னுடைய குறைகள், என்னுடைய சுபாவ மாற்றங்கள், எனக்கு நிறைய சுபாவ மாற்றங்கள் தேவைப்படுகிறது. என்னை ஒப்பு கொடுக்கிறேனப்பா. என்னை ஆண்டவரே, நீ இப்படி உண்மையா வந்தேன்னு சொன்னா அந்த இளைய மகனை ஓடி போய் கட்டி அணைத்து கொண்ட அதே இயேசு இன்றைக்கு உன்னை கட்டி அணைத்து கொண்டு உன்னை முத்தமிட்டு உன்னை ஆசீர்வதித்து உனக்கு பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். வரும் நாட்களில் உங்கள் தாழ்வான நிலையில் நீங்க மாத்திரம் அல்ல பாஸ்டர், நீ, உன்னுடைய மனைவி, உன்னுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தேவன் வல்லமையா பயன்படுத்துவார். எல்லாருக்குள்ளும் அவர் அபிஷேகத்தை கொடுப்பார். எல்லாரையும் தூக்குவார், எல்லாரையும் உயர்த்துவார். ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி இருக்கிறவன் எல்லாம் கர்த்தர் சந்திச்சு கொண்டு வருவார்.